ஹலோ மக்களே, சுபாவோட வீலாக்ஸுக்கு நான் பெரிய ஃபேனுங்க. சுபாவோட வீலாக்ஸ் எல்லாமே அட்டகாசமா சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ சுபா. தேங்க்யூ. நவராத்திரி 3ஆம் நாள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஸ்ரீ சிவகிருஷ்ணா கோவிலுக்கு போயிருந்தேன். இது மார்சிலிங்கில் இருக்குது. சிங்கப்பூரில் ஸ்கூல்ஸில் எண்ட் ஆஃப் இயர் எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. நவராத்திரியும் சேர்ந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் அடிக்கடி நான் கோவிலுக்கு போகிறதே இல்லை. நான் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற இந்த சிவகிருஷ்ணா கோவிலுக்கு போய் கொஞ்சம் நாள் ஆகுது. கேப் ஆகி தான் நான் போனேன். ஆனால் அன்றைக்கி எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான நாளாக இருந்தது. கொலு எல்லாம் ரொம்ப அழகாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி அம்பாளுக்கு துர்கை அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு தரிசனம், பூஜை அர்ச்சனை எல்லாம் பண்ணி நல்லா நிறைவாக சாமி கும்பிட்டேன். ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் நிறைய பேரை மீட் பண்ணி கோவிலில் பேசினேன். அது மனசுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்கிட்ட வந்து என்ன ஆச்சு, நீங்கள் ஏன் கோவில் பக்கமே வர்றதில்ல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. வந்து பேசினாங்க. அதுவும் எனக்கு தெரியாதவங்க சில பேர் நீங்கள் யூடியூபர் சுபா தானே அப்படின்னு வந்து பேசினாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறோம். வெளியே போகும்போது தான் இது மாதிரி 4 பேர் நம்மளை தேடி வந்து பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னும் போது அது சொல்ல முடியாத ஒரு அளவில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனால் இப்போ நவராத்திரின்றதுனால அடிக்கடி கோவிலுக்கு போவேன். அதுவும் இல்லாமல் இப்போ புரட்டாசி மாதம் வேறு இருக்குது இல்லையா, இந்த சனிக்கிழமையும் தேக்காவில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போவேன். ஸோ கோவிலுக்கு போயிட்டு வந்தாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நவராத்திரி 3ஆம் நாள் ப்ளூ கலர் இல்லையா, அதனால் இந்த ஒரு ப்ளூ கலர் சாரீ கட்டியிருந்தேன். இந்த சாரீ ஒரே வாட்டி தான் கட்டினேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் திரும்ப இந்த சாரீ எடுத்து வேர் பண்ணியிருக்கேன். புரட்டாசி 3ஆவது சனிக்கிழமை தான் வீட்டில் இலை போட்டு தளிகை போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் எல்லாம் பெருமாளுக்கு தளிகை போட்டாச்சா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சுபா விலாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.